எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சுக்காம பார்க்கிற ஒரு கில்லாடி சீக்கிரமா தான் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா? குட்டி ஏதோ படபடன்னு ரொம்ப அழகா பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ரொம்ப அழகா பாடல்கள் எழுதிருக்காங்க. அதாவது மின் தடையை தாண்டி பாடல்கள் எழுதிருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கங்க. நீங்க மின் வெட்டி இருந்தா என்ன, நாங்க பேசுவோம். பொது வெட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கண் வெட்ட காட்டியிருக்காங்க. அதனால இன்றைய பட்டிமன்றத்தின் தீர்ப்பை திரை இசை பாடல்களில் பெரிதும் மக்களை பெரிதும் ஈர்ப்பது கானா பாடல்களே. தீர்ப்பு நல்லா இருக்குமா? வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு எதோ ஒண்ணு ஓட்ட மாதிரி சரி எதுக்குமா பாடல்கள் பாடல்கள் எடுத்துக்கிட்டாங்க. பாடல்கள் அதுவும் ரெண்டு நாடகம். இந்த பாடலுக்கு மகாநதி அதுவும் தமிழ் வார்த்தைகளை பாடுங்க. இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி எங்கள் தோழனி ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கி தெய்வ பாசுரம் ஆடடி. அதுலேயும் பக்கத்துல நர்த்தனம் ஆடும் வெள்ளிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலோடும் மாமரம் யாவும் ரங்களின் பேர் சொல்லி பாடல்களில் மக்களை பெரிதும் ஈர்ப்பது பக்தி பாடல்களே. ரெண்டு பக்கமும் மத்திரத்துக்கு ஒரு பக்கமும் அடிக்கிற மாதிரிதான் என்ன வச்சிருக்கிறாங்க. நடுவில் உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் என்ன தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருதுன்னு நேரடிய மறைச்சு நின்றுட்டு அது பாப்பா நிற்கலாம். ஏதோ தீர்ப்பு நான் சரியா முழுமையாக போய் இன்னும் கவனிக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஊர் மக்கள் ஃபுல்லா எழுந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப எவ்வளவு நான் முட்டையா ஏதாவது எழுந்து பார்த்தா நல்லா எத்தனை மேல இருப்பாங்க. ஊர் மக்கள் கூடி இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லணும். இல்லைன்னா நல்லா இருக்கு. இயல்பா விவாத நிலையாக இருக்கட்டும். இது 75வது பட்டிமன்ற நடுவர்
தராசு. கோர்ட்ல வந்து கணக்கோட்டாளர்களே அப்படிங்கிற மாதிரி நியாய தராசு நம்ம பார்க்கணும். எந்த பக்கம் ஏற்கமா இறக்கமான்னு நான் பார்க்கணும். பார்த்துதானே நான் முடிவு செய்யணும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க பக்தி பாடல்களை வெறுக்கவில்லை, அதுவும் மக்களை ஈர்க்கிறது. ஆனா பெரிதும் இருப்பது உடைய காணா பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாங்க காணா பாடல்களை வெறுக்கவில்லை, ஆனால் பக்தி தான் மக்களிடம் ஈர்ப்பாக இருக்கின்றது. அது காரணத்தை வச்சுக்கிட்டு மாதிரியே இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னோட தராசை பார்க்கும்போது தராசு தட்டு நேரி இறங்க மாட்டேங்குது, துளி இறங்க மாட்டேங்குது. ஏன்னா கானால பக்தி இருக்கு, பக்தியில கானா இருக்கு. அப்ப பார்க்கணும். அப்ப அந்த சரிதானே? நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்சன்ட் வந்து பொறுத்து பார்த்தா கூட ஒன்னே ஒண்ணுதான் நாங்க பட முடியும். 55% மக்களை ஈர்ப்பதோ இல்லையோ மக்களிடம் சென்று சேர வேண்டிய விடயமாக பக்தி பாடல்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 55% பக்தி பாடல்களுக்காகவும் 45% கானா பாடல்களுக்காகவும் தீர்ப்பினை சொல்லி திரையிசை பாடல்களில் மக்களை ஈர்ப்பது பக்தி பாடல்களே, பக்தி பாடல்களே பெரிதும் ஈர்ப்பது கானா பாடல்களே, கானா பாடல்களே என்பதை சொல்லி, ஏன்னா கானாக்குள்ள பக்தி இருக்கிறதால அப்படின்னு சொல்லி அழகான தீர்ப்பினை கொடுத்த ஒரு நிறைவான ஒரு மனதோடு இன்றைய பற்றி